இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். அது என்னன்னா புடலங்காயை வச்சு புடலங்காய் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் 65 பண்றதுக்கு சின்ன சின்னதா 2 புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. அடுத்தது அடுப்பில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. புடலங்காயை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் 65க்கு ரசம் சாதம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக பொரிஞ்சிருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்த இடையும் பொரிச்சு எடுத்துடலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், புடலங்காய் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. இது புடலங்காய் 65னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.